Hello everyone, welcome back to Awesome SaamOnion. நான் சுகேஷ் இன்னைக்கு உங்களை இன்னொரு அன்பாக்சிங் வீடியோல மீட் பண்றேன். வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட் வந்துட்டு ஃபிங்கர் ஹேண்ட் கிரிப். ஸோ இது வந்து ஸ்ட்ராஸ் கம்பெனிலேருந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ வாங்க இதை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் பேர் வந்துட்டு அட்ஜஸ்டபிள் ஃபிங்கர் ஹேண்ட் கிரிப். நீங்கள் இது வந்து உங்களோட ஃபிங்கரோட ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணும் போது இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 2.26 kg to 3.17 kg வரைக்கும் இதோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ ரீசெண்டாக மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்துகிட்ருக்கோம் லாக்டவுனில். நான் ஒர்க் பண்ணும்போது என்னை சுற்றி யூஸ்வலாக இந்த மாதிரி வந்துட்டு எக்யூப்மெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம கைக்கு வந்துட்டு ஏதாவது வேலை கொடுக்குற மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கும்போது எவ்ரி 20 minutes வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் உங்கள் சீட்லேருந்து எழுந்துட்டு ஒரு வாக் மாதிரி உங்கள் கையை காலை ஸ்ட்ரெச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ரொம்பவே நல்லது. எவ்ரி 20 minutes நம்மளால் பண்ண முடியலனாலும் ஒரு 1 hour ஒன்ஸாவது நீங்கள் பண்ணுங்கள். பட் ½ an hour ஒன்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா அது ரொம்பவே நல்லது. இந்த ப்ராடக்ட் வந்து மோர் தென் ஃபிங்கர் ஹேண்ட் கிரிப் எக்ஸசைசர்ன்றதை விட ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப ஜாலியாகவே இருக்கும். உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் பால்ஸ் இந்த மாதிரி விஷயம் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணும்போது. ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம உட்காந்து வேலை பார்க்குறனால உங்கள் கையில் கால்லலாம் வந்துட்டு பிளட் கிளாட்ஸ் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ரீசெண்டாக ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் பார்த்தேன். அதில் வந்து ஒருத்தவங்க கண்டினியூஸாக 1 month ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க. அதிக மூவ்மெண்ட் இல்லாதனால அவங்க காலில் பிளட் கிளாட் ஆகி சீரியஸான கண்டிஷனுக்கு போயிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் வந்து நீங்கள் சீட்டை விட்டு எழுந்து போங்க. உங்கள் ஹேண்டை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் உங்கள் லெக்ஸுக்கும் வந்துட்டு நீங்கள் வந்து எக்ஸசைஸ் கொடுங்க. ஸோ நான் இப்போ செய்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ட்ரெச் பண்ணலாம், குனிஞ்சு நீங்கள் கிரவுண்டை தொடலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களோட மசில்ஸ் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது ஒரு கிளாட் ஃபார்ம் ஆகிறது, ஒரு மசில் கிராம்ப்னஸ் வரதெல்லாம் வந்துட்டு இங்கே கம்மியாகும். இப்போ நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் தவறாமல் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த ப்ராடக்ட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். வேறு சில விதமான ஹேண்ட் கிரிப்ஸும் இருக்குது. ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இதில் ஈச் பட்டனும் வந்துட்டு உங்களோட இண்டிவிஜுவல் ஃபிங்கருக்கு வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட வீக்கர் ஃபிங்கர் எதுனா இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக கான்சென்ட்ரேட் பண்ணி அதோட ஸ்ட்ரென்த்தும் ஃப்ளெக்சிபிலிட்டியும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்துட்டு உங்கள் 4 ஃபிங்கர்ஸையும் வந்துட்டு அட் அ டைமும் ப்ரெஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து 1 ஃபிங்கரை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அந்த ஃபிங்கரோட பவர் இன்க்ரீஸ் பண்ணணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் இதை ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் ஒரு டைம் பாஸ் மாதிரியும் பார்க்கலாம். ஜஸ்ட் உங்கள் பிஸி ஸ்கெடியூல் வந்துட்டு கொஞ்சம் டைவர்ட் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு பார்க்கலாம் இதை வச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்ட்ராஸ் அட்ஜஸ்டபிள் ஹேண்ட் கிரிப்போட ரெசிஸ்டன்ஸும் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வந்துட்டு நீங்கள் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிக்கலாம். நீங்கள் கிளாக் வைஸ் வந்துட்டு இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கிளாக் வைஸ் நீங்கள் டைரெக்ஷனில் டேர்ன் பண்ணுறனால உங்கள் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே வந்துட்டு அட் த சேம் டைம் நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் நீங்கள் வந்து இதை டேர்ன் பண்ணிங்கன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ உங்களோட இண்டிவிஜுவல் ஃபிங்கர்ஸ்க்கான ரெசிஸ்டன்ஸும் நீங்கள் வந்து இந்த ஹேண்ட் கிரிப்பரில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த ப்ராடக்ட் வந்துட்டு பீப்புள் ஹூ ப்ளே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் கிட்டார்ஸ், அதுக்கப்புறமா கார்பெண்டர்ஸ், ப்ரிசிஷன் ஒர்க்கர்ஸ், அதுக்கப்புறமா கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அவங்க ஃபிங்கர்ஸை வந்து ஸ்ட்ரென்த்தாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் வச்சுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம சேனலில் காட்டுற ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த ஹேண்ட் கிரிப்பர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு 3 different பிராண்ட்ஸில் கூட இருக்குது. பட் நான் வந்துட்டு இதுக்கான ரிசர்ச் பண்ணிவிட்டு குவாலிட்டி, ப்ரைஸ் நமக்கு எது செட் ஆகும்னு பார்த்துட்டு நான் வாங்கின ப்ராடக்ட்டை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். லைக்வைஸ் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் உஸ்த்ரா ப்ராடக்ட்ஸ் காமிச்சிருப்பேன். ஸோ அதுவும் வந்துட்டு அதுக்கான ரிசர்ச்சும் நான் பண்ணிவிட்டு எனக்கு எது செட் ஆகுமோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் என்னோடய சேனலில். இப்போ நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு 5-6 ப்ராடக்ட்டை வச்சு கம்பேர் பண்ணி இது பெட்டரு அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட ஐடியாலஜி கிடையாது. ஆக்சுவலாக இது என்னென்னா, ஒரு சாமானியனோட லைஃப்பில் வந்துட்டு இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ப்ளஸ் வந்து நான் யூஸ் பண்ணாத ப்ராடக்ட்ஸ் எதையும் காமிச்சு இது பெட்டரு, இதை ரேட் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி வந்து நமக்கு கிடையாது. கண்டிப்பாக நான் அதை பண்ணவும் மாட்டேன். என்னோடய ஐடியாலஜி என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு உஸ்த்ரா ப்ராடக்ட்னா உஸ்த்ரா ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணவங்க தான் வந்து யூடியூப்பில் வந்து உஸ்த்ரா பற்றி சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்க பார்க்கும்போது, அந்த வீடியோ பார்க்கும்போது
நம்ம சொல்கிற கண்டென்ட் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கோ ஆர் நோ கோ டிசிஷன் கொடுக்குதுன்னா ஐ ஆம் மோர் தென் ஹாப்பி ஃபார் தட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ப்ராடக்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னா இதனால வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த பெனிஃபிட்டும் கிடையாது, எனக்கு என்ன பைசா அதெல்லாம் வரப்போகிறது கிடையாது. நான் வந்து எதுவும் பெய்ட் ப்ரொமோஷன் அதெல்லாம் உங்களுக்கு நான் பண்ணலை. பட் நம்ம வீடியோஸில் வந்துட்டு நான் சொல்கிற கண்டென்ட்லேருந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்கள் லைஃபுக்கோ இல்லை உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுல வந்து நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கேன். அப்புறம் இந்த வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வர்றது எல்லாமே வந்து நான் போடுறது பேஷனுக்காக மட்டுமே. நான் வந்து ஐடியில் இருக்கேன், அதான் என்னோடய ஃபுல் டைம் ஜாப். நான் அதை தவிர எனக்கு கிடைக்கிற டைமில் வந்துட்டு ஒரு சாமானியனுக்கு ஹெல்ப்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ், ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்களை வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதுல ஒரு குறியாக இருக்கனால தான் இந்த வீடியோஸ்லாம் வருது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்னொரு விஷயமா நான் சொல்லணும். இப்போ வந்துட்டு நம்ம மோர் ஆஃப் தமிழ் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம மக்களுக்கு வந்து போய் சேர வேண்டிய விஷயங்கள் முதல்ல சேரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இப்போ மோர் ஆஃப் தமிழ் வீடியோஸ் போட போகிறோம். அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கிலீஷ் வீடியோஸ் வந்து கண்டென்ட்டுக்கு கண்டிப்பாக தேவைன்னு பட்டுதுன்னா மேபி இங்கிலீஷ் வீடியோஸ் இனிமேல் வரும். ஸோ தமிழ் வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இனிமேல் சேனலில் வந்துட்டு. ஸோ த மெயின் என்னோட ஐடியாலஜி என்னென்னா ஒரு சாமானியனோட லைஃப்பில் வந்துட்டு ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு பெட்டரான ஒரு விஷயம் கொண்டு வரலாம் அப்படின்றது தான் நம்ம சேனலோட மோட்டிவ். அது தவிர இது நான் சொல்லிட்டேன். ப்ளஸ் அது தவிர வந்து இன்னும் சில பேர் வந்துட்டு இன்னும் இந்த சாமானியன் அது இன்னும் எனக்கு கேட்டுட்ருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே கூட எனக்கு கேட்குறாங்க. இது ஒன்றும் இல்லைங்க, அந்த சாமானியன்ன்றது வந்து லேமன். ஸோ நான் அந்த சாம் ஆனியன் அப்படின்னு எழுதியிருக்கனால தான் அந்த டவுட் வருது. அது ஒன்றும் இல்லை, ஒரு கேட்சியாக ஒரு காமிக்கலாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் சாம் ஆனியன் அப்படின்னு எழுதணும். அது என்னடா அது வெங்காயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, வெங்காயம் தான். வெங்காயம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பல மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை பற்றி தான் டாக்கே போயிட்டு இருந்தது நியூஸ் சேனலில், அங்கே எங்கே வெங்காயம் விலை அது இதுன்ட்டு. ஸோ வெங்காயம் வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அதனால தான் ஆனியன் ஆட் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வெங்காயம் வெட்டினா கண்ணிலேருந்து ஒரு தண்ணி விட்டு தான் ஆகணும். ஸோ அந்த ஒரு இதில் தான் வந்துட்டு இந்த ஆனியன் ஆட் பண்ணுது, அதுதான் சாமானியன். அதாவது ஒன்றும் இல்லைங்க, எந்த சாமானியனும் வந்து எதுக்கும் சலைச்சவன் இல்லை, எல்லாருமே ஆசம் சாமானியன் தான். இதை தான் நம்ம சேனல் வந்து சொல்லுது. இந்த ஐடியாலஜியில் இந்த வேலை தான் நம்ம சேனல் போக போகுது. ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் வந்துட்டு பதிவு பண்ணணும்னு நினச்சேன், நான் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆசம் சாமானியனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களோட கருத்துக்களை, உங்களோட வியூஸை இதை வந்து எனக்கு தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். I will see you in a different video. With that note, this is Sugesh, your Awesome SaamOnion, signing off. Let's be awesome. Take care. Bye bye.